வணக்கம் நேர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். திமுக அரசாங்கம் ஒன்றியத்தில் காங்கிரஸோடு ஆட்சி அமைத்திருந்த காலகட்டத்திலே ஏழைகளினுடைய பசியை போக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திட்டம். ஆனால் அந்த திட்டத்தினுடைய நிலை என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது. அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வேகாத வெயிலில் வேலை செய்த அத்துணை ஏழை மக்களுக்குமான சம்பள பாக்கியை ஒன்றிய பாஜக அரசு தராமல் இழுத்தடித்துக் கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே கல்வி நிதி, பேரிடர் நிதி, ஜிஎஸ்டியினுடைய வரி வசூல் என்கிற பல்வேறு வகைகளில் நிதியெல்லாம் நிலுவையில் வைத்திருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கிடைக்கக்கூடிய கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் அளவிற்கான நிதியை பாக்கியாக வைத்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். திமுகவினுடைய அத்துணை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்திருக்கிறார்கள். அமைச்சர்களை நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் நிதி விடுவிக்கப்படவில்லை. இந்த நிலையிலே திமுகவினுடைய சார்பாக இன்றைக்கு அனைத்து ஒன்றியங்களிலும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடந்தேறி இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்பது எங்களுக்கான நிதியை விடுவிக்க வேண்டும் என்பதுதான். விரிவாக நாம் அதை கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் திரு IP செந்தில்குமார் அவர்கள் ஸ்கைப் வாயிலாக இணைந்திருக்கிறார். அதே போன்று எழுத்தாளர் இமயம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அரசியல் விமர்சகர் ஆதிரா முல்லை அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய இந்த பயனாளியாக இருக்கக்கூடிய காயத்ரி லட்சுமி அவர்கள் இணைய இருக்கிறார்கள். அனைவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல இமயம்னா உங்கள்கிட்ட தான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறதுக்கான நோக்கம் நான் முன்கூட்டியே சொன்னேன். 4000 கோடி ரூபாய் இது வரைக்கும் பாக்கி வச்சிருக்கிறது அப்படின்னு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் அவசியம்? 2005 யூபிஏ கவர்மெண்ட்டால் கொண்டு வரப்பட்ட இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். மன்மோகன் சிங் கடைசியாக 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்தபோது கடைசியாக அவர் சொன்ன ஒரு வாக்கியம், என்னுடைய 10 ஆண்டுகளில் நான் செய்த சாதனைகள் ஏதாவது ஒன்று தான் மிக முக்கியமானது என்று சொன்னால் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை தான் நான் சொல்வேன் என்று அவர் சொன்னார். ஓகே. இன்று தமிழ்நாட்டில் மட்டும் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் 1,60,00,000 பேர் வேலை செய்கிறாங்க. ஓகே. தமிழ்நாட்டில் மட்டும். இதில் ஜாப் கிராண்ட் பெற்றவர்கள், அதாவது உத்தரவாதம், அந்த 100 நாள் வேலையிலே உத்தரவாதம் பெற்றவர்கள் என்று 85,23,000 பேரை இருக்காங்க. அது இல்லாமல் ஆக்ஷன் ஒர்க்கர்ஸ், ஆக்டிவ் ஒர்க்கர்ஸ் 91,00,000 பேர் தமிழ்நாட்டில் மட்டும் பணியாற்றிட்டு இருக்காங்க. 2025 பிப்ரவரி டேட்டா படி 1,10,00,000 பேருக்கு வேலை வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் 2023-2024 பட்ஜெட்டில் ஒன்றிய அரசாங்கமும் 86,000 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி 24-25 பட்ஜெட்லையும் அதே 86,000 கோடி மட்டும் தான் ஒதுக்கிருக்காங்க. ஒவ்வொரு பட்ஜெட்லையும் ஒவ்வொரு துறைக்கும் நிதி கூடிக்கிட்டே தான் போகணும். அதுதான் உலக வழக்கம், இந்தியா வழக்கம், தமிழ்நாட்டுடைய வழக்கம். ஆனால் இந்த ஒன்றிய அரசு கடந்த 23-24 சரி, 24-25 சரி அதே தொகை தான் வச்சிருக்காங்க. அதுவும் கூட்டவும் இல்லை. இந்த மிக முக்கியமான பிரச்சனைனா, இப்போ இந்தியா முழுவதும் ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டிய நிதி என்பது 9,000 கோடி. அந்த 9,000 கோடியில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விடுவிக்க வேண்டியது 4,360 கோடி. சரிங்க. 9,000 பெரும்பான்மையான தொகை தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கு, நிலுவையில் இருக்கு. அப்போ ஏன் இந்த பணத்தை அவங்க ஒதுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. சரி, என்னன்னா இப்போ இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. கல்வியில், வேலைவாய்ப்பில், பொருளாதாரத்தில். இங்கே முதலமைச்சருக்கும் இந்திய அளவில் ஒரு மிக முக்கியமான முதல்வர், இந்தியாவிலே ஒரு ரோல் மாடல் முதல்வர், இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டான ஆட்சி தரக்கூடிய ஒரு முதல்வர் என்கின்ற ஒரு பேரை இவர் வாங்கிட்டார். இந்த பேரை கெடுக்கணும். திமுக அரசினுடைய நட்பெயரை கெடுக்கணும். இப்போ கிராமப்புறங்களில் வேலை செய்யக்கூடிய ஏழை எளிய பெண்களுக்கு இது மாநில அரசு தருதா, மத்திய அரசு தருதான்னு அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. சரி, அவங்களுக்கு விளக்க முடியல. என்னதான் சொன்னாலும் பணம் கொடுக்குறது நம்மங்கிறதால அவங்க மாநில அரசு அந்த பணம் தராமல் இருக்குங்கன்னு ஒரு கவலையோடு இருக்காங்க. அது ஒரு ஆதங்கத்தோடு. இன்னைக்கு முதல்வருடைய ட்விட்டர் பேஜில் 2 தாய்மார்களுடைய பேட்டியை இணைச்சிருக்காரு. தமிழ் டிவி இருக்கிறார். ஆமாம், அந்த 2 தாய்மார்களுடைய கண்ணீர் சொல்கிறாங்க, இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது எங்களை வாழ வச்சுருந்தது. இந்தியாவிலே நம்ம மட்டும்தான் 319 ரூபா தமிழ்நாடு அரசாங்கம் அதிகமான இந்த டெய்லி சம்பளத்தை கொடுக்குறோம். அப்போ இந்த 100 நாள் வேலை திட்டங்கிறது
ரொம்ப கீழ்மட்ட ஜனங்களுக்கு உயிர் ஆதாரமானது. இந்த உயிர் ஆதாரமான திட்டத்தில் கை வைக்கிறதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய பெயரை கெடுக்க முடியும், திமுக அரசினுடைய நற்பெயரை கெடுக்க முடியும். இதுதான் ஒன்றிய அரசினுடைய நோக்கம். அப்ப நீங்க சொல்ற அடிப்படையில் அரசியல் பார்வையோட தான் ஒவ்வொரு திட்டத்திற்கான நிதியை பாஜக அணுகுதுன்னு சொல்றாங்க. இதுல என்ன சந்தேகம் இருக்கு? உங்களுக்கு அது கல்வியில பணம் கொடுக்கலங்கிறது சில பேருக்கு தெரியாது, ஜிஎஸ்டி வரி கொடுக்காதுங்கிறது பாக்கி பணம் தராதுங்கிறது சில பேருக்கு தெரியாது. ஆனா கீழ்மட்டத்தில் கை வச்சீங்கன்னா 1,09,00,000 பேர் வேலை செய்யறாங்க, அன்றாடம் வேலை செய்யறாங்க, அன்றாடம் அந்த பணத்தினால வாழ்றாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க கை வச்சீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வரும். இது திட்டமிட்ட அரசியல் சதி. சரி, இல்ல நீங்க சொல்றது குற்றச்சாட்டு. இது தொடர்பா நாடாளுமன்றத்தினுடைய திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப ஒன்றிய பாஜக அரசு சொல்றாங்க நாங்க 7,300 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறோம். எந்த கெட்ல கொடுத்த, எந்த அக்கௌண்ட்ல காட்டு பணம் கொடுத்தங்க? நீங்க எந்த கெட்ல கொடுத்தீங்க, என்ன தேதியில விடுவிச்சீங்க, எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு கொடுங்க. நாங்கன்னா அந்த பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போட்டோம், இல்ல முதலமைச்சர் வீட்டுக்கு எடுத்து போட்டாங்களா, இல்ல திமுக அரசாங்கம் வீட்டுக்கு எடுத்து போச்சா? பேங்க்ல தான் இருக்கணும், பேங்க் டீடைல்ஸை காட்டுங்க. பாஜக இன்னைக்கு அதான் சொல்றாங்க, ஊழல் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி நேரடியா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த பணத்தை யாரும் எடுத்துட்டு போட முடியாது. கவர்மெண்ட் கஜானா பணத்தை யாரும் எடுத்துட்டு போக முடியாது. இப்ப பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்து வந்த பணம் தமிழ்நாடுடைய பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல எந்த ஹெட்ல இருக்குன்னு சொல்லுங்க, எந்த தேதியில விடுவிச்சுன்னு சொல்லுங்க, எத்தனாயிரம் கோடி விடுவிச்சுன்னு சொல்லுங்க. நாங்க மறுநாளே கொடுக்க. நாங்க கையேந்தி உங்களுக்கு ஜனம் பணம் கட்டி சாவறதே எங்க பழப்பா இருக்குல்ல. நிச்சயமா. அப்ப நேரடியாவும் அதை பார்க்க வேண்டிய சூழலும் இருக்கு இல்லையா? இது முழுக்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய பேருக்கு களங்கம் கற்பிக்கணும், திமுக அரசாங்கத்தினுடைய பேரை கெடுக்கணும். வரக்கூடிய தேர்தல் இன்னும் 1 ஆண்டுக்குள்ள வரப்போகுது. அதுக்குள்ள அடிப்படை ஜனங்களுக்கு இந்த கூலி வேலை செய்யறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அரசியல் அறிவு இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்ல தொலைக்காட்சியை பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஐபி செந்தில்குமார் சார், உங்கள்கிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். இன்றைக்கு அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே 4,000 கோடி தமிழ்நாட்டுக்கு மட்டும் பாக்கி வச்சிருக்கு. அவ்வளவு ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. திமுக ஒன்றிய அளவில் எல்லா இடங்கள்லையும் ஆர்ப்பாட்டம் செஞ்சு முடிச்சிருக்கீங்க. எப்படி இருந்தது இந்த ஆர்ப்பாட்டம்? மக்கள் முதலமைச்சர் அவர்களோ பொதுச் செயலாளர்கள் சொல்லும் போதோ நம்ம அந்த திட்டத்தினுடைய பயனாளிகளோடு சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தணுங்கிறது தான். மக்கள் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு சார்? மக்களிடத்துல முதல்வர் அவர்களுடைய இந்த முடிவிற்கு ஏகபித்த ஆதரவு இருக்கு. என்ன காரணம்னா, ஒன்றிய அரசு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பல்வேறு துறைகளில் அவர்கள் நம்மை வஞ்சித்துக் கொண்டிருப்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பொறுத்தளவுல இன்னைக்கு தமிழ்நாட்டுல 37 மாவட்டங்கள்ல 388 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு. அதுல 12,525 ஊராட்சிகள்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட 85.23 லட்சம் அந்த அட்டைகள், வேலை அட்டைகள் நம்ம கொடுத்துருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா 1,09,00,000 பேர் தனிநபர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க 2024-25 ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு கொடுத்த இலக்கு 20 கோடி மனித வேலை நாட்கள். ஆனா நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 30.46 கோடி வேலை நாட்களை நம்ம எட்டி பிடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 152%. அது மிகப்பெரிய சாதனை. பிற மாநிலங்களோடு தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இது மிகப்பெரிய சாதனை. இதுல நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 86% பேர் பெண்கள் தான் 100 நாள் வேலை பணிகள்ல ஈடுபடுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27% பேர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள். அதுல குறிப்பா சொல்லணும்னா பழங்குடியினரும் பாத்தீங்கன்னா இப்ப என்னுடைய தொகுதியில மலைப்பகுதி இருக்கு. அங்க பழங்குடியினர் பாத்தீங்கன்னா அதிக அளவுல இருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 1.63 லட்சம் பேர் பழங்குடியினர். ஏன் மாற்றுத்திறனாளிகள் 1.12 லட்சம் பேர். இப்படி இவ்வளவு பேர் கிட்டத்தட்ட இந்த திட்டத்துல பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்துடைய நோக்கமே வறுமையை ஒழிக்கணும், பட்டினியை குறைக்கணும். இதுதான். நீங்க இந்த 2024 பட்டினி குறியீட்டுல இந்தியா 105வது இடத்துல. நீங்க நான் என்ன வெளிப்படையா சொல்றேன் சார், நம்ம இந்தியாவோட பொருளாதாரத்துல பல வகையில பின்தங்கி இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய இலங்கை, நேபாளம், அதே போல வங்கதேசம், மியான்மர், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பட்டினி குறியீட்டுல நம்மை விட முன்னாடி இருக்காங்க. சரி, புரியுதுங்களா? இத ஒன்றிய அரசு பிரதமர் மோடி அவர்கள் இதை உணரணும். அதாவது இந்த திட்டம் என்ன நோக்கத்துக்கு கொண்டு வரப்பட்ட திட்டம், இந்த திட்டத்தை முழுவதுமாக முடக்க நினைப்பது இது ரொம்ப தவறுங்க. ஏன்னா இன்னைக்கு இந்திய ஒன்றியத்துல கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் தொகை இருப்பதாக கணக்கீடுகள் சொல்லுது. அதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 70க்கும் மேற்பட்ட சதவீதம் கிராமப்புறங்கள் தான். அதுல கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கும் நீங்க நடுத்தரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள்
பாத்தீங்கன்னா அவங்கதான் அதிகம். இதுல அதிகமா பயன்படுறவங்க அவங்கதான். இன்னைக்கு கூட போராட்டங்கள்ல பெண்கள் எங்க இடத்துல சொன்னது, இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க கலையம்புத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு என் தொகுதியில. அந்த கலையம்புத்தூர் ஊர்ல நான் வந்து என் வாகனத்துல ஏறுகிற போது என்னிடத்துல வந்து என்ன சொன்னாங்கன்னா, அண்ணே இன்னைக்கு சாலைகள்ல நின்று வலியுறுத்தி போராட்டத்தை நம்ம நடத்துகிறோம். நீங்க ரயில மறிக்க சொன்னாலும் நாங்க மறிக்கிறோம். எங்களுக்கு 100 நாள் வேலை வேணும், எங்களுக்கு 100 நாள் வேணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட மாண்புமிகு திராவிட மாடல் அண்ணன் தளபதி அவருடைய அரசு 319 ரூபாய் அந்த சம்பளத்தை உறுதி செஞ்சிருக்கோம். இந்திய ஒன்றியத்துல இதை உறுதி செஞ்சிருக்கோம். இன்னைக்கு குறிப்பா சொல்லணும்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க அதாவது இந்த 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு வர வேண்டிய தொகையே 3024 கோடி. அதே மாதிரி பொருட்கள் நிதி நமக்கு வர வேண்டியது கிட்டத்தட்ட 1099 கோடி. இன்னைக்கு அதனாலதான் 2034 கோடி நமக்கு இருக்கிறது. இது வரணும். 4 மாதம் 5 மாதம் சம்பளம் கொடுக்க முடியாத நிலை இருக்கு. நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் இந்த பதிவுல தெரிவிக்க விரும்புறேன். அதாவது இந்த திட்டம் 2004 நம்முடைய அன்னை சோனியா காந்தி தலைமையில் தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அமைத்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. 40க்கு 40 தொகுதியில வென்றோம். குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இந்த 100 நாள் வேலை திட்டம் கிராமப்புறங்களில் வறுமையை ஒழிப்பதற்கு கொண்டு வர வேண்டும் என்று அன்றைக்கு நம்முடைய தலைவர்கள் எல்லாம் கொண்டு வந்த திட்டம் இந்த திட்டம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா சார், ஒரே ஒரு விஷயம், 2005ல ECA என்கிற ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் என்ன சொல்லுது, மாநில அரசுகளின் மீது சுமையை வைக்க கூடாது. இந்த மொத்த திட்டத்திற்கான நிதியையும் ஒன்றிய அரசே கொடுக்க வேண்டும் என்று அந்த சட்டத்தில் அந்த சட்டம் அன்றைக்கு அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த சட்டம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஐயா மோடி அவர்கள் இந்நேரம் அந்த 100 நாள் வேலை திட்டத்தை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. இந்த சட்டம் இருப்பதனால்தான் இந்த சட்டத்தை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் பிரதமராக இருந்த ஐயா மன்மோகன் சிங் அவர்களும் அன்றைக்கு இந்த சட்டத்தை கொண்டு வரவில்லை என்று சொன்னார். இன்றைக்கு 100 நாள் வேலை என்பது இல்லாமலே போயிருக்கும். ஆக தொடர்ந்து படிப்படியா, அதாவது கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய நடுத்தரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அடித்தட்டில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு திட்டம் இந்த திட்டம். இன்னைக்கு ஒட்டுமொத்தமா நான் சொல்றதுங்க, நம்ம தமிழ்நாட்டுல 1,09,00,000 பேருக்கு வேலை கொடுக்குறோம். இந்தியாவில எத்தனை மாநிலங்கள் இருக்கு? அப்ப அத்தனை மாநிலங்கள்ல எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனை பேர் இந்த திட்டத்தை நம்பி எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது? தமிழ்நாட்டுல நம்முடைய திராவிட மாடல் நாயகர் இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் 1,15,00,000 குடும்பங்கள் கொடுக்கிறார். இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு 8 லட்சம் பேருக்கு மேல மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த ஆண்டு 3.14 லட்சம் பேருக்கு மேலும் திட்டம் விரிவுபடுத்தப்படும் காலை உணவு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 20,67,000 பேர் அதுல பயனடைகிறாங்க. ஆக இப்படி தமிழ்நாட்டுல பல திட்டங்கள் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா சொன்னீங்க, முதல்ல பேசும்போது சொன்னீங்க, பயனாளிகளும் சேர்ந்து வந்து போராடுகிற போது நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க செய்யறோம், ரயில மறிக்க கூட தயாரா இருக்கிறோம், காரணம் எங்களுக்கு அந்த சம்பளம் வேணும் அப்படின்னு சொல்றாங்கிறதா. இமயம் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னாங்க, ஒன்றிய பாஜக அரசினுடைய நோக்கம் என்பது இந்த நிதியை நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னா மாநில அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரும், அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து மாநில அரசுகள் மீது கோவப்படுவாங்கங்கிற ஒரு பார்வையை பாஜக செலுத்துதுன்னு சொல்றாங்க. அப்ப மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிறாங்களா இந்த நிதியை தராம இருக்கிறது மோடி அரசு தான் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்களா? அது நீங்க இன்னைக்கு மக்களை பொறுத்தளவில் இன்றைக்கு சமூக ஊடகங்கள் அவர்கள் கையில் இருக்கிறது. சரி, காரணம் என்னன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் 5G இருக்கு, 4G இருக்கு. ரொம்ப எளிதா இந்த உலகத்துல என்ன நடக்குது, இந்த நாட்டுல என்ன நடக்குதுங்கிறத எளிதா தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்னைக்கு கிராம சபை கூட்டம், இன்னைக்கு உலக தண்ணீர் தினம், கிராம சபை கூட்டம், கிராம சபை கூட்டத்தை கூட விட்டு இன்றைக்கு அவங்களுக்கு அங்கேங்க இன்னைக்கு அவங்க தெருக்களுக்கு சாலைகள் வேண்டும், நீங்க சாக்கடைகள் வேண்டும், குடிக்க தண்ணீர் வேண்டும், மின் விளக்கு வசதி வேண்டும், எங்களுக்கு அடிப்படை வசதி வேண்டும். இதை கேட்கிற இடம் கிராம சபை. அந்த கிராம சபை கூட்டத்தை விட்டு இந்த போராட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் மக்கள் பெருந்திரளாக. ஏன்னா 100 நாள் வேலை திட்டம் என்பது அவருடைய வாழ்வாதாரம் மட்டுமல்ல, அவருடைய உயிராதாரம். ஆக இந்த திட்டத்தை நிறுத்தக்கூடாது. ஏன்னா பாரதிய ஜனதா நிறுத்துவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்பது அவர்களுக்குள்ளே இன்றைக்கு அந்த எண்ணம் உருவாகி இருக்கு. கண்டிப்பா சார், நம்ம பேசுவோம். நம்ம அடுத்த சுற்றுகள்லையும் வந்து பேசலாம். நீங்க குறிப்பிட்டு சொன்னது போல 86% பேர் பெண் தொழிலாளர்கள் அப்படின்னா அப்ப பெண்களுக்கு எதிராக ஒன்றிய பாஜக அரசு இருக்கு, 29% தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் தான் பணிபுரிகிறாங்கன்னா அவங்களுக்கு எதிராகவும் இந்த பாஜக இருக்கு அப்படிங்கிறதா நீங்க சொல்ல வரீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். பேசுவோம், நம்ம அடுத்த சுற்றுகளில் பேசுவோம். ஆதிராமுல்லை மேடம் இருக்கிறாங்க. மேம், நிறைய விஷயங்களுக்கு நிதி பாக்கி அடுத்தடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க.
குறிப்பா இந்த தேசிய ஊரக மகாத்மா காந்தியினுடைய வேலைவாய்ப்பு திட்டத்துல இந்த நிதியை நிறுத்துறதை பத்தி உங்களுடைய பார்வை? நம்ம முதல்வர் அவர்கள் கேட்டிருந்தார்கள், பணம் இல்லையா மனம் இல்லையான்னு கேட்டிருந்தாங்க. பாஜக ஆளக்கூடிய கட்சிகளில் எந்த நிதியையும் வழங்குவதற்கு பணமும் இருக்கிறது, நிறைந்த மனமும் இருக்கிறது ஆளுகின்ற பாஜக அரசுக்கு. ஆனால் பாஜக அரசு ஆளாத அந்த மாநிலங்களில் எந்த தொகை எல்லாமே நிலுவையில் தான் இருக்குது தொடர்ந்து. நீங்கள் கல்விக்கு கேட்டால் அதற்கு சில கட்டுப்பாடுகள், அதை நீங்கள் ஒத்துக்கிட்டா தான் நாங்கள் தருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை. அதே மாதிரி தான் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இது நான் சென்ற ஆண்டு கீழடியை பார்த்துட்டு அப்படியே கீழடியில் சுற்றுப்புற கிராமத்துலலாம் இருக்கக்கூடிய இந்த பெண்களை எல்லாம் நான் பார்த்துட்டு வரேன். இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களை, அந்த பெண்களை நேர்காணல்லாம் எடுத்தேன். அவர்களுடைய முகத்தில் அப்போது அவ்வளோ மகிழ்ச்சி இருந்தது. ஏன்னா அந்த 100 நாள் 5 கிலோமீட்டருக்குள்ளே வேலை தரணும். சரிங்க. அதே போல் இந்த 15 நாட்களுக்குள்ளே வேலை தர வேண்டும், 15 நாட்களுக்குள்ளே ஊதியம் தர வேண்டும். அப்போ அவங்க வேலை செஞ்சதுக்கான ஊதியம் 15 நாட்களுக்குள்ளே கிடைத்து விடுகிறது அவங்களுக்கு. அந்த மகிழ்ச்சியோடு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக வேலை செய்த பெண்களை நான் நேர்காணல் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா அந்த மகிழ்ச்சி இருந்தது. இப்போ அவங்களுக்கு அந்த ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய நிலை என்னமா இருக்கும் அப்படிங்கிறது தமிழக அரசுக்கு, குறிப்பாக நம்ம முதல்வருக்கு ஒரு தாய்மை உணர்வோடு எல்லா போராட்டத்தையும் முதல்ல எடுக்கக்கூடிய மாநிலமாக நம்ம மாநிலம் இருக்கிறதுங்கிறதுல நமக்கு தலை நிமிர்ந்து நிற்கலாம். இப்போ அந்த வகையில் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதில் பாருங்கள், நிதி ஒதுக்கீடு கூட 1.78 நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது தான் கணக்கு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு செய்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு 0.26 தான் நிதி ஒதுக்கீடு செய்வதாக, அதாவது உலக வங்கிகள் சொல்லுகிறது 1.78 நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் பெர்சன்டேஜ். ஓகே, அதான் மொத்த பட்ஜெட்ல. ஆனால் அந்த பட்ஜெட்ல இவர்கள் ஒதுக்குவது 0.26 என்று நமக்கு அந்த இதெல்லாம் 86,000 கோடி தான் அப்படிங்கிறாங்க. அப்ப அது ஒதுக்குறதுலயே உங்களுக்கு அவ்வளவு குறைபாடு இருக்கிறது. அந்த ஒதுக்கினரும் கூட நிலுவைத் தொகையாக அதை சரியாக வழங்குவது இல்லை என்பது குறிப்பாக இது அரசியல் இதுதான். அடுத்த ஆண்டு ஒரு ஆண்டு இருக்கிறது, இவ்வளோ நாள் விடவும் கூட இப்போ ஒதுக்கினதையும் ஐயா சொன்னாங்க இல்லையா, ஆண்டுக்கு ஆண்டு அது குறைவாக வந்துட்டுருக்கு. 98,468 கோடி 21-22 ஒதுக்கி இருக்கிறாங்க. 24-25 வெறும் 86 கோடி என்று தொடர்ந்து ஆண்டுக்கு ஆண்டு அது குறைந்து கொண்டே வருவது இது எதை மெல்ல மெல்ல இந்த திட்டத்தையே நிறுத்தி விடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் கூட இருக்கலாம். அதுதான் மெயினாக இருக்கணும்னு தோணுது. ஏன்னா இது ஒரு அதீத செலவாக அவங்க, ஆனால் இதுதான் அடிப்படை. இந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் 1,09,00,000 பேர், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம சிதைக்கிறோம் என்பது ஒரு தாய்மை உணர்வோடு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பிரதமராக இருந்தால் கண்டிப்பாக அதை உணர்ந்திருக்கணும் அப்படிங்கிறது தான். இது ஒவ்வொரு இதையுமே நம்ம கேட்டு கேட்டு பெற வேண்டிய சூழலாக ஒவ்வொரு மாநிலமும் இருந்தால் அது அது எந்த வகையில் அது குறிப்பிட்டு கூட சொன்னீங்க. நான் அவங்கள இன்டர்வியூ நேர்காணல் கூட செய்திருக்கிறேன் அப்படிங்கிறதா அவங்க வாழ்க்கையில அந்த திட்டத்தினுடைய சம்பளம்ங்கிற எந்த அளவுக்கு பிரதிபலிக்குது, எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சதா? பயன்படுத்துதையும் சொன்னாங்க. அதை விட அந்த மகிழ்ச்சியோட அவங்க சொன்னதுன்னா அதாவது அந்த நேரத்தை கூட இங்கே சில நேர்காணல்லாம் பார்த்தேன். அதாவது ஊழல் நடந்தது, வேலை சரியா செய்யலைங்கிற மாதிரி நாங்கள் பேசுகிறோம். அந்த உணவு இடைவேளையில் மட்டும் போய் பேசினோம். அந்த மணியை பார்த்துட்டு கரெக்டாக ஓடினாங்க அந்த பெண்கள். இல்ல பாஜகவை சார்ந்தவங்க அவங்க சும்மா தான் உட்கார்ந்து இருக்காங்க, இது ஒரு திட்டமா, அதுக்கு ஒரு சம்பளமான்னு கேக்குறாங்க. அதை நான் படிச்சதுனால தான் இந்த விஷயத்தை நான் இங்க பகிர்ந்து கொள்கின்றேன். பேசினோம், உணவு இடைவேளை போய் பேசினோம். பேசிட்டு நாங்க பேசிக்கொண்டே இருக்கும்போது ஐயோ மணி ஆயிடுச்சுமா நாங்க போகணும் வேலைக்குன்னு சொல்லிட்டு உடனே கிளம்ப போனாங்க. அப்ப சரியா வேலை பார்க்கறாங்கங்கிறது தெரிஞ்சது. எவ்வளவு வேலை பார்த்துருந்தாங்கிறதையும் அன்று நாங்க பார்த்துட்டு வந்தோம். நாங்க ஒரு கூட்டமா தான் போனோம், நான் மட்டும் போகல. ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த பார்த்துட்டு அப்படியே அவங்கள பார்த்துட்டு வந்தோம். அப்ப நல்ல சரியா வேலை போய்கொண்டு இருக்கிறது. அந்த ஊதியம் அவர்களுடைய குடும்பத்துக்கு நல்லா பயன்படுது. சாப்பாட்டுக்கே இல்லாத அந்த பெண்களுக்கு அடிப்படை நம்ம அப்படிதான் சொல்லுவோம், ஒரு கஞ்சி குடிக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வாதாரத்தை, குறிப்பா நான் பெண்களை சொல்றேன், ஏன்னா பெண்களை தான் இன்னைக்கு நேர்காணல் எடுத்திருந்தேன். 86% பேர் பெண்கள் தான். ஆமா, மொத்தத்திலேயே 86% பெண்கள். அதெல்லாம் வயது முதிர்ந்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. அது ரொம்ப ஆதரவு இல்லாதவர்கள், மகன் இல்லை மகள் இல்லைன்னு கைவிடப்பட்டவர்கள். ஏன்னா அவங்களுக்கு அது பாதுகாப்பா இருக்கு. 5 கிலோமீட்டருக்குள்ள வேலை கிடைக்குது என்று சொல்லும் போது வேற ஊருக்கு நான் போக வேண்டாம், அதே ஊர்ல வேலை பார்த்து அங்கேயே போய் உடனே போய் வீட்டுல போய் ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம் என்ற நிலையில இருக்கக்கூடிய பெண்களுடைய கதறலாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஓகே, நிச்சயமா. அப்ப அவ்வளவு ஏழ்மைப்பட்ட மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது பாஜக. தற்போது நம்முடைய அமர்விலே தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து லட்சுமி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல ஒரு உறுப்பினராக இருக்கிறார். நம்ம அவர்கிட்ட பேசலாம். லட்சுமி அம்மா வணக்கம்.
வணக்கம் சார். வணக்கம்மா. இப்ப இந்த 100 நாள் இந்த வேலை திட்டத்துல நீங்க வேலை செய்றீங்களா? வேலை செய்யறோம் சார். என்னென்ன மாதிரியான வேலை எல்லாமா இருக்கு? எவ்வளவு நாள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி வர்ற டைம் வந்து வாய்க்கா வெட்டுவோம். சரிங்க. அப்புறம் வந்து தென்னம்பிள்ளைக்கு வந்து பாத்தி அனுப்போம். தென்னம்பிள்ளைக்கு வந்து ரவுண்டு கட்டி உரம் போட்டு எருவெல்லாம் அள்ளி போட்டு மீண்டும் அதை புளியெல்லாம் தூத்து அந்த வேலை பார்ப்போம் சார். அப்ப பரவாயில்ல, என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் செய்வீங்க இல்லையா? எந்த வேலை மக்கள் பணியாளர் சொல்றாங்களோ அந்த வேலையை அனைத்து வேலையும் செய்வோம். சரிங்கம்மா. இதை நீங்க எவ்வளவு வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த திட்டத்துல இந்த வேலையை? நான் 10 வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 10 வருஷமா செய்றீங்க. 10 வருஷமா செஞ்சதுல இது வரைக்கும் சம்பளம் கிடைக்காம இருந்திருக்கா, இல்ல இப்பதான் முறையா சம்பளம் கிடைக்காம இருக்கா? எவ்வளவு நாள் கிடைக்கல சம்பளம்? இதுவரையும் நாங்க சம்பளம் பார்த்து இதுவரையும் சம்பளம் இல்லாம இருந்ததே இல்ல. இந்த வருஷம் 15,000 ரூபாய் சம்பளம் எங்களுக்கு ஏறவே இல்லை. எப்பையில இருந்துமா சம்பளம் வரலமா? எத்தனை மாசமா சம்பளம் வரல லட்சுமிமா? இப்ப வந்து ஒரு 6 மாசத்துக்கு மேலே எங்களுக்கு சம்பளம் வரல சார். 6 மாசத்துக்கு மேல 15,000 ரூபாய் வரல. ஓ, நீங்க 6 மாசத்துக்கு சேர்த்து சொல்றீங்க? ஆமா. சரிம்மா. சம்பளம் வந்து எப்படி நேரடியா உங்க அக்கவுண்ட்ல வந்துருமா? அக்கவுண்ட்ல வந்துரும். சரிம்மா. இந்த சம்பளம் வராததுனால எவ்வளவு சிரமப்படுறீங்க? இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நீங்க வேலை செஞ்சதன் மூலமா என்னென்னலாம் நீங்க வாங்கிப்பீங்க? உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்தது? எங்களுக்கு வந்து 100 நாள் வேலை பார்த்து சாப்பாடு அரிசி வாங்கி சாப்பிடுவோம். பிள்ளைங்களுக்கு பீஸ் இல்லைன்னா யூஸ்ஃபுல் ஆகும், பீஸ் கட்ட யூஸ் ஆகும். அனைத்து செலவும் 100 நாள் வேலை. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சம்பளம் ஏறும், 2 வாரத்துக்கு ஒரு தடவை சம்பளம் ஏறும். நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்தது. சரிங்க. இப்போது ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க. இப்போ பாப்பாளுக்கெல்லாம் ரொட்டி கொடுக்க முடியல. ஓ, அவ்வளவு கஷ்டம். சரிங்க. நாங்கெல்லாம் ஒரு சிறிய விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் சார். சரிங்க. அப்படி இருக்கும்போது இப்படி சம்பளம்லாம் ஏறலைன்னா நாங்க எப்படிதான் சம்பளம், இந்த மாதிரி சம்பளம் ஏறலைன்னா நாங்க எப்படிதான் பிழைக்க முடியும்? கண்டிப்பாமா. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பின்னணியில இருந்து தான் இந்த வேலைக்கு போயிருப்பாங்க. இப்போ உங்களோட வேலை செய்யறவங்க எல்லாமே வயது இன்னும் ரொம்ப மூத்தவங்களா இருக்கிறாங்களா? அவங்க வீட்டில் வேற யாரும் சம்பாதிக்க மாட்டாங்க, இதை நம்பிதான் இருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாருமே எந்த மாதிரி சிரமப்படுறாங்கம்மா? இப்ப வந்து ஒரு கணவன் மனைவி ஒரு பையன் இருந்த வீட்டை வந்து நான் சொல்றேன் சார். எங்க ஊர்ல நடக்கிறத நான் சொல்றேன். சொல்லுங்கம்மா. அவங்க வந்து 100 நாள் வேலை, கணவனும் மனைவியும் 100 நாள் வேலை பார்த்துதான் சாப்பிடுவாங்க. சரி. பையன் வந்து சாப்பாடு போட மாட்டாப்புல. அப்போது இப்ப வந்து 100 நாள் வேலை செஞ்சு அவங்க 2 பேரும் நல்லா சாப்பிட்டாங்க. எல்லாமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஹாஸ்பிட்டல் போனாங்க. சாப்பாடு வீட்டுல சமைக்க முடியலன்னாலும் போய் ஹோட்டல்ல வாங்கி வந்து நீட்டா சாப்பிட்டாங்க. ஆனா இப்போது பிளாட்பாரத்துக்கு போயிட்டாங்க. ஓஹோ, இப்ப எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு பாருங்க. இந்த சம்பளம் வராததுனால ஒரு குடும்பத்தையே வேறு மாதிரியான நிலைக்கு மாற்றிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த சம்பளம் யாரு தராம இப்ப நிலுவையில வச்சிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? அது மோடி தான். தெரியுதுங்களா? இல்ல, அங்க பாஜக காரவங்க எல்லாம் முதலமைச்சர் மேல குற்றம் சொல்றாங்களே, அவரு தான் தரல அப்படின்னு. மோடின்னு கரெக்டா தெரியுது உங்களுக்கு? எங்களுக்கு தெரியாம எப்படி சார் இருக்கு? அப்புறம் இதுவரையும் சம்பளம் ஏறாம இருந்து இப்ப ஏறலல்ல. சரிம்மா. இப்போ லட்சுமிம்மா, எனக்கு ஒரு சந்தேகமா. இதுல பாஜக காரவங்க சில பேர் உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல யாருமே வேலை செய்யறது இல்ல, சும்மா உட்காந்துக்கிட்டு பணம் வாங்கிட்டு போறாங்க, எதுக்கு இந்த திட்டம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்களேம்மா. அது வந்து அவங்க பாத்தாங்களாமா? நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வந்து வேலை வந்து ஆத்துல தண்ணி வரலனாலே நாங்க வாய்க்கா வெட்டி தான் நாங்க வந்து தண்ணி கொண்டு போய் எங்க வயலுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிடுற நிலைமையில நாங்க வாய்க்கா வெட்டி தண்ணி பாய்ச்சிடுறோம். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம ஆட்சி திமுக ஆட்சியை வந்து கெட்ட பேர் ஆக்கணுங்கிறதுல அவங்க சொல்லலாம். நிச்சயமா அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கு. திமுக ஆட்சிக்கு கெட்ட பேர் வர வைக்கணுங்கிறதுக்காக இதை பண்றாங்க அப்படிங்கிறது தான். மோடிக்கு கண்டிப்பா தமிழ் தெரியாது. அவர் நம்மளை சொல்லுங்க.
அது ஒரு பொறாமையில சொல்லலாம்ல. சரிம்மா, இப்போ சொல்லுங்க சொல்லுங்க. திமுக ஆட்சியில வந்து மகளிர் உரிமை தொகை வந்து 1000 ரூபாய் போடுறாங்க. அந்த பணம் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு தெரியுமா எங்களுக்கு? ஓ, அது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறீங்க? அந்த 1000 ரூபாய் எதுக்கெல்லாம் பயன்படுத்துறீங்க? இப்ப குழு கட்டுறதுக்கு வந்து நாங்க குழு எடுத்தோம்னாக்கா அந்த பணம் வந்து குழுவுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. சரிங்க. இப்ப என்ன வாங்கணும்னா என்னைக்கு யூஸ் ஆகுது. 1000 ரூபாய்னா சாதாரண விஷயமா சார்? அது எவ்வளவு பெரிய காசு எங்களுக்கு. உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்க வந்து தலைவரா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. நீங்க சேர் போட்டு உட்கார்ந்து இருப்பீங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம்? நாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு தானே எங்களோட அதோட வழி தெரியும். நிச்சயமா லட்சுமிமா, எனக்கு என்னன்னா மோடி அவர்களுக்கு தமிழ் தெரியாது, நம்மளை இந்தி கத்துக்க சொல்றாரு, அவரு பேசணுங்கிறது புரியணுங்கிறதுக்காக. நீங்க அவர்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய ஒரு உறுப்பினரா நீங்க இருக்கீங்க, அவருக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சார், அடுத்த கட்சியை வந்து எதுவும் புறக்கணிக்காம 100 நாள் வேலையில வந்து இப்ப வந்து கஷ்டப்படுற மக்களுக்கு சம்பளத்தை ஏத்துங்க. 100 நாள் வேலை வந்து தொடருங்க. 150 ஆக்கி எங்களுக்கு மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா முடியாதவங்க எல்லாம் செத்துருவாங்க சார், கண்டிப்பா செத்துருவாங்க. நீங்க சொல்லும் போதே புரியுதுமா எவ்வளவு. யார் சார் சாப்பாடு போடுறா? கல்யாணம் பண்ணிட்டு போனாங்கன்னாக்கா அவங்க எல்லாம் மேரேஜ் பண்ணிட்டு அவங்க புள்ள பொண்டாட்டிய பாக்குறாங்க, உலகத்துல பாக்குறோம். சாப்பாடு போடுறது இல்ல, தாய் தோப்பனுக்கு சாப்பாடு போடலங்கிறாங்க. யாரு சாப்பாடு போடுறா? அவங்கவுங்க கைய ஊனி கரணம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து இது ஒரு கஷ்டம் ஓடி பாக்குறாங்க பண்றாங்க. ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்தது, முடியாதவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருந்தது. இப்ப அதுவும் இல்ல, எல்லாம் பிளாட்ஃபார்ம் போக வேண்டியதான். இவ்வளவுதான் மேட்ரு. நிச்சயமா ரொம்ப யதார்த்தமான அந்த மொழிநடையில உள்ளுக்குள்ள என்ன உணர்வு இருக்கோ அதை அப்படியே நீங்க வந்து வெளிப்படுத்துறீங்க. இதே நிலைமை போச்சுன்னா செத்துருவோங்க அப்படின்னு அந்த சொல்ற அந்த ஒரே ஒரு சொல் மோடி காதுக்கு விழுதோ இல்லையோ, இங்க இருக்கக்கூடிய பாஜக காரங்க காதுல முதல்ல விழுதான்னு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பேசலாமா? நான் மற்றவங்கள்ட்டையும் பேசிட்டு வந்துடுறேன். எம்ஏஎம் சார், மற்ற எல்லா மாநிலங்களும் இருக்கு, திரும்ப திரும்ப தமிழ்நாடு தான் கல்வி நிதி வரல, பேரிடர் நிதி வரல, நீங்க ஜிஎஸ்டியினுடைய பாக்கி தரல, மன்ரேகா திட்டத்தில் வந்து நிதி தரலன்னு திரும்ப திரும்ப நீங்க மட்டும் தான் குறை சொல்றீங்க அப்படின்னு உங்க மேல குறை சொல்றாங்க. என்ன காரணம்னா, நம்ம வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் ஒன்றிய அரசு நிதி வழங்காவிட்டாலும் தமிழ்நாட்டில் பின்பற்றப்பட்டு வரக்கூடிய அனைத்து சமூக நல திட்டங்களையும் அவர் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கார். குறிப்பாக இந்த 4 ஆண்டு ஆட்சியில் அவர் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகையாக இருக்கலாம், அல்லது வந்து கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் பணமாக இருக்கலாம், அல்லது இலவச பேருந்து திட்டமாக இருக்கலாம், இல்லை நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறதா இருக்கலாம். இந்த திட்டங்கள் அது எல்லாமே வந்து அவங்களை எரிச்சல் படுத்துது. ஓகே, ஏன் அவங்க எரிச்சல் படுத்துனா அவங்க இந்த திட்டத்தை பின்பற்றதில் செய்கிறது இல்லை. சரி, இப்போ தமிழ்நாடு அரசு இந்த முதலமைச்சர் எல்லா விதமான சமூக நல திட்டங்களும், பழைய திட்டங்களும் சரி புதிய திட்டங்களும் சரி, எதுவும் தொய்வு இல்லாமல் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காரு. இது எப்படி அப்படி வீரமாக வேகமாக ஓடக்கூடிய ஆளை எப்படி முடக்கிறது? இந்த முடக்கிறது தான் இங்கே முக்கியமான வேலை. இந்த பணம் கொடுக்காதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய முயற்சிகளை, சமூக வளர்ச்சி திட்டங்களை முடக்கிறது, அதாவது அவருக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்குறது. இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்திற்கு ஒரு அவப்பேரை, கெட்ட பேரை உருவாக்கு, இதுதான் பிஜேபியுடைய அஜெண்டா. ஓகே ஓகே, புரியுதுங்களா? அதை எந்தெந்த விதத்தில் இதை கெடுக்க முடியும்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போ குறிப்பாக திமுகவுக்கு அரசு, குறிப்பாக அதில் வந்து எம்எல்ஏ அண்ணன் சொன்னதில் ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டு, கீழ்மட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் அதிகமாக வேலை செய்யக்கூடியவர்கள் எஸ்சிஎஸ்டி மக்கள், கிராமப்புறங்கள், அதாவது மகன்களால் கைவிடப்பட்ட முதியவர்கள் இருக்காங்க. அப்போ அந்த முதியவர்கள் இப்போ அண்மை காலமாக முதல்வருடைய இந்த திட்டத்தால் திமுகவும் ஆதரவாக மாறிட்டே வராங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அந்த ஆதரவு நிலையை கட் பண்ணணும். சரிங்க, கீழ்மட்ட மக்கள் திமுகவுக்கு ஆதரவு நிலை எடுக்கிறாங்க, கீழ்மட்ட மக்கள் முதல்வருக்கு ஆதரவாக இருக்காங்க. இந்த ஆதரவை நீங்கள் கட் பண்ணால் நீங்கள் அந்த எதன் வழியாக கட் பண்ணுவீங்க? பணத்து வழியாக கட் பண்ணுவீங்க. இல்லை, ஒருவேளை அவங்க ஆதரவாக இருக்கிறாங்கன்றதுனால வன்மத்தை வெளிப்படுத்துறாங்க அவங்க மேலே. அதுதான் அந்த வன்மத்தை எதன் மூலமாக கட்ட முடியும்? நீங்கள் எதை சாப்பிட்றீங்களோ அது கீழே எடுத்து கொட்டுறது, நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா வேலை கொடுக்க மாட்டேங்கிறது, இதுதான் அவங்களுடைய நோக்கம். இந்த
மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துங்கிறது வந்து 2 விஷயத்தில் வந்து இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்துது. சரி, ஒன்று வந்து கிராம பொருளாதாரத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அது இல்லாமல் இந்த பெண்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துது. ஓகே, இதனால தான் முதல்வர் அவர்கள் இந்த மாதம் 1000 ரூபா தொகை கொடுக்கறத விட பெண்கள், குடும்ப பெண்கள், மகளிர் உரிமை தொகைன்னு கொடுத்தாரு. பெண்களுடைய கையில் போகக்கூடிய பணம் தான் உருப்படும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன் வந்து பாஜக அரசு திரும்ப வந்து திமுக தலைவரையும் இன்றைய முதலமைச்சரையும் திமுக வந்து கடுமையாக சாடுனா, இந்தியாவிலே அவர் தான் நம்பர் 1 முதலமைச்சராக இருக்காரு. இப்போ பிஜேபி பல மாநிலங்கள் தான் ஆளுது, ஆனால் அவங்க அந்த நம்பர் 1 முதல்வராக ஆக முடியல. இப்போ தமிழ்நாட்டில் பின்பற்றக்கூடிய திட்டங்களை தான் கர்நாடகாவில் பின்பற்றுறாங்க. டெல்லி பிஜேபி அரசு அமைச்சிருக்கு, இந்த திமுக அரசு கொண்டு வந்த திட்டம் அவங்க பின்பற்றுறாங்க. ஓகே, அப்போ எல்லாத்துக்கும் இது ரோல் மாடல் ஆட்சியாக இருக்குது. இந்த ரோல் மாடலுங்கிறத வந்து நம்ம சீரழிக்கணும், அதன் மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும் தான் இந்த முயற்சி. எந்தெந்த இதில் அவங்க பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் மட்டும் அவங்க கை வைக்கல, இப்போ கல்வி திட்டத்தில் அவங்க கை வைக்கிறாங்க. என்னன்னா, ஏன் அவங்க கை வைக்கிறாங்கன்னா, என்னென்ன நலத்திட்டங்கள் அவங்க முன்னோடி இருக்காங்களோ அவங்க பூரா பின் இறக்குறதுங்கிறது. இப்போ தமிழ்நாடு வந்து சமகர சிக்ஷா திட்டம்னு ஒன்று இருக்குது, சமர சிக்ஷா அபியான். இதில் வந்து என்னென்னா, ஒன்றிய அரசுடைய பங்கு வந்து 60%, மாநில அரசுடைய பங்கு வந்து 40%. அப்போ ரெண்டையும் கூட்டினா 3586 கோடி கொடுக்கணும். ஆனால் அவங்க கொடுக்கல. இப்போ தமிழ்நாடு அரசு தன்னுடைய பங்கு இருக்கு இல்லையா, 1434 கோடியை கொடுத்துருச்சு. சரி, ஆனால் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய 2152 கோடியை அது கொடுக்கல. கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ மும்மொழி கொள்கையை பின்பற்று, நீ மும்மொழி கொள்கைக்கு பின்பற்றினால்தான் நான் அந்த நிதியை ஒதுக்குவேன். இந்த நிதியை ஒதுக்காட்டி நீங்கள் ஆசிரியர்களுக்கு சம்பளம் தர முடியாது. அப்போ மாணவர்கள் ஆசிரியர் சம்பளம் தராட்டி அவங்க போராட்டம் பண்ணுவாங்க, பள்ளிக்கூடம் போக மாட்டாங்க. பள்ளிக்கூடம் போக மாட்டேன், என்ன பண்ண, மாணவர்கள் சாலை மறியல் பண்ணுவோம். அப்போ என்ன, திமுக அரசுக்கு ஒரு கெட்ட பேர் வரும். ஏன் நீங்கள் எல்லா நாட்டுக்கும் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். அப்போ கல்வியில் அவங்க கை வைக்கிறாங்க. சரி, அதாவது நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். கீழ்மட்ட கிராமப்புற ஜனங்களை, பெண்களை அவங்க கை வைக்கிறாங்க, அதுக்கடுத்து கல்வியில் கை வைக்கிறாங்க. இப்போ நம்ம தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். நம்ம வந்து இருமொழி கொள்கை தான் இந்தியாவுடைய கொள்கை என்பது, அது திமுகவுடைய கொள்கை, அதுதான் இந்தியா முழுக்க பின்பற்றுவது. இவங்க திடீர்னு வந்து நீ இந்திய படிக்கணும், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நான் கல்வி பணத்தை தருவேன்னு சொல்றதுங்கிறது மிகப்பெரிய நிச்சயமா. ஒரு பக்கம் ஆசிரியர்களுக்கும் அநீதி இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். பாஜக அரசுக்கும் திமுக திராவிட மாடல் அரசுக்குமான ஒரே ஒரு வித்தியாசம், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். 2024-25 தமிழ்நாடு பட்ஜெட்டில் கல்விக்கு ஒதுக்கின தொகை 55,260 கோடி. சரி, எதுக்கு? தமிழ்நாட்டில் 8 கோடி இருக்கிற மக்கள் தொகைக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 56,251 கோடி. ஆனால் இவ்வளோ மாநிலங்கள் கொண்ட 148 கோடி மாநில மக்கள் தொகை கொண்ட இந்திய மக்களுக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கக்கூடிய கல்விக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 1,28,650 கோடி. அப்போ தமிழ்நாடு கல்வியில் ஏன் மேம்பட்டுருக்கு? இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏன் உயர்ந்து விளங்குறாங்க? இந்த மாணவர்கள் ஏன் இந்திய அளவில் உலக அளவில் மேம்பட்டுருக்காங்கன்னா, நம்ம மொத்த இந்திய பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட கல்வித்தொகையில் 48% இந்த மாநிலத்துக்காக மட்டும் இன்றைய முதலமைச்சர் கண்டிப்பா சார். அதாவது நீ முதல்ல குறிப்பிட்டு சொன்னீங்க, ஆசிரியர்களுக்கான சம்பளத்தை கூட தர முடியாத இக்கட்டான சூழலை தான் பாஜக செஞ்சது. ஆனால் மாநில அரசாங்கம் தன்னுடைய பங்கிலிருந்து முதலமைச்சர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலையும் மாநில அரசாங்கம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். ஐபி செந்தில்குமார் சார், உங்ககிட்ட தான் கேட்க விரும்புறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்க முன்னெடுத்த உடனேயே பாஜகவினுடைய இன்னொரு குரல், எல்லா முக்கியமான விஷயங்கள்லையும் இருந்து நீங்க மக்களை திசை திருப்புறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் இருமொழி கொள்கை அப்படின்னு நீங்க போராட்டத்தை கையில் எடுக்கிறீங்க, டீலிமிட்டேஷன் மக்களை வந்து திசை திருப்புறீங்க, எந்த அறிவிப்பும் இல்லாம. இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முன்னிறுத்தி நீங்க கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. இங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அதனால திசை திருப்புறீங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க மேல குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு தமிழ்நாட்டை சொல்றதுக்கு யாருக்குமே, குறிப்பா பாரதிய ஜனதாவுக்கு தகுதியே கிடையாது. பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்கள்ல சட்ட ஒழுங்கு என்ன நிலைமையில இருக்கு? மணிப்பூரை ஒண்ணு மட்டும் உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுறேன். ஒரு ஜனாதிபதி ஆட்சியை உருவாக்குகிற நிலை மணிப்பூர்ல உருவாயிருக்கு, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இந்த போராட்டம் எதற்காக நடத்தப்பட்டிருக்கிறதுனா, லட்சுமி அம்மா சொன்னாங்க, ஒரு லட்சுமி அம்மா இல்ல, லட்சக்கணக்கான லட்சுமி அம்மாக்களுக்காகத்தான் இந்த போராட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், சாதாரண சாமானிய மக்களுடைய உரிமை இது, இந்த உரிமையை எந்த விதத்திலும் பறிக்க கூடாது. இப்ப கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதை ஆயிடுச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, 2019-20 காலகட்டத்துல கொரோனா இருந்துச்சு. அன்னைக்கு அன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 71,687 கோடி கொடுத்தாங்க.
அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 2021ல 1,11,000 கோடி கொடுத்தாங்க. அப்புறம் 21-22ல 98,000 கோடி, அப்புறம் 22-23ல 89, 23-24ல 86. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஆண்டு இதுவரை வெறும் 82,000 கோடியை தான் விடுவிச்சிருக்காங்க 100 நாள் வேலை திட்டத்துக்கு. அதனாலதான் இப்படியே போய்கிட்டே இருந்தா இந்த திட்டத்தை முழுவதுமாக முடித்து கட்டி விடலாம் என்கிற எண்ணம் உருவானதுனால்தான் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை மீட்டெடுப்பதற்கு இந்த போராட்டத்தை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க சொன்னீங்க மும்மொழி கொள்கையை நீங்க ஏற்றுக்கொள்ளணும், இருமொழி கொள்கையை நீங்க வலியுறுத்தி போறாரு. மும்மொழி கொள்கையை ஏன் ஏத்துக்கணும்? இருமொழி கொள்கையால் உலகம் முழுவதும் தமிழர்கள் மிகப்பெரிய ஆளுமைகளாக வந்திருக்கிறார்கள். நீங்க சந்திரபாபு நாயுடு சொல்றாரு, தமிழ்நாட்டில் இருக்கவன் அமெரிக்காவிலையும் பிற நாடுகள்லையும் கோல வச்சுறான். ஏன்? அவன் நாட்டில் இருக்கக்கூடிய இருமொழி கொள்கை தான், தமிழும் ஆங்கிலமும் என்கிற நிலைப்பாடுதான் அவனை அந்த இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது என்று சந்திரபாபு நாயுடு பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கார். அவர் சொல்றார். ஆக கடந்த 60-70 ஆண்டுகளில் இருமொழி கொள்கையால் தமிழகம் வளர்ந்திருக்கிறது, தமிழினம் வளர்ந்திருக்கிறது. ஆக நாங்கள் எங்களுடைய வளர்ச்சியை நோக்கித்தான் போக முடியும், கீழே வர முடியாது. மும்மொழி கொள்கைங்கிறது நம்மை கீழே இழுத்து விடுவதற்கான ஒரு முயற்சி. அதனாலதான் அதை நம்ம ஏற்க மறுக்கிறோம். தொகுதி வரையறையை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஊடகவியலாளர் உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு காலகட்டத்துல குடும்ப கட்டுப்பாடை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு எல்லா மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசு அன்னை இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு கடுமையான கட்டுப்பாட்டை விதிக்கிறார்கள். அதுல அன்றைக்கு தென் மாநிலங்கள், குறிப்பா தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் சிறப்பாக அதை செய்து குடும்ப கட்டுப்பாட்டில் ஒரு நல்ல நிர்வாகத்தை உருவாக்கியதன் காரணமாகத்தான் இன்னைக்கு பல்வேறு வகையில மாநில வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். ஆக நீங்க குடும்ப கட்டுப்பாடு செய்ய சொல்லுவீங்க, குடும்ப கட்டுப்பாடை சிறப்பா செய்து முடிச்ச மாநிலங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனையா? அங்க கேட்கிறது சதவீதத்தின் அடிப்படையில் தொகுதி வரையறை இருக்க வேண்டும். இல்ல நிச்சயமா சார், மற்ற விவகாரங்கள் அப்படிங்கிறது தெல்லம் தெளிவாக இருக்கிறது. குறிப்பா இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்ட போது ஒன்றிய அமைச்சருடைய பதில் 20 கோடி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்திற்கே நாங்கள் உங்களை விட நிதி கம்மியாக தான் கொடுத்துருக்குறோம், நீங்க வெறும் 7 கோடி பேர் தான், 7,000 கோடியை வாங்கிட்டு நிதி கொடுக்கலன்னு பொய் சொல்லாதீங்க அப்படிங்கிறார் சார். நான் என்ன சொல்றேன், உத்தரப்பிரதேசத்துக்கு 2,25,172 கோடி வரி பகிர்வு கொடுத்திருக்காங்க. சரி, நல்லா தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டுக்கு 58,021 கோடி தான் கொடுத்திருக்காங்க நிதி பகிர்வு. நீங்க இந்தியாவிலேயே, நான் சொல்லல, பொருளாதார ஆய்வறிக்கை, நீங்க நிதி ஆயோக் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவிலேயே நீங்க கரெக்டா வரி செலுத்துகிற மாநிலங்களில் தமிழ்நாடு இருக்கிறது. நமக்கு பின்னாடி கிட்டத்தட்ட எத்தனாவது நம்பர்ல யூபி இருக்காங்கன்னு இன்னும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா பைனான்ஸ் மினிஸ்டர்? ஒழுங்கா நிதி பகிர்வு கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு நீங்க கொடுக்கணும் சார். 9வது நிதிக்குழுவுல 7% நிதி பகிர்வு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப 15வது நிதிக்குழு வந்துருச்சு, இப்ப 4% ஆயிருக்கு. நீங்க அந்த பிட்வீன் இருக்கக்கூடிய அந்த பெர்சன்டேஜ் இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட அதை ஒழுங்கா கொடுத்தாவே கிட்டத்தட்ட நமக்கு எப்படி 2,5 லட்சம் கோடி வந்துடும். இப்ப நம்மளுடைய சொந்த வரி வருவாய் இந்த ஆண்டு 3,30,000 கோடி, நம்ம மாநிலத்தினுடைய நீங்க வருவாய் 3,30,000 கோடி. இந்த 2,00,000 2,500 கோடி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிதியில மிகை மாநிலம் ஆயிருவோம். நிறைய திட்டங்களை கொடுப்பாரு முதலமைச்சர். இன்னைக்கு 100 நாள் வேலைக்கு இவ்வளவு போராட்டம், 100 நாள் வேலைக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. சார் சொன்னாரு, இமயம் சார், ஆசிரியர்களுக்கு சம்பளத்தை மாநில அரசு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு உருவாக்கி இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன் சார், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு மட்டுமல்ல, ஒன்றியக்கு எதிராக இருப்பவர்கள் மீது குறை சொல்வதற்கு அவர்களுக்கு எந்த தகுதி? போங்க போய் நீட்டுக்கு விலக்கு வாங்கிட்டு வாங்க. 100 நாள் வேலைக்கு 5 மாசம் லட்சுமி அம்மா சொன்னாங்கல்ல, 5 மாசம் 15,000 ரூபாய் வரலன்ற, ஒரு மாதத்திற்கு 3,000 ரூபாய். ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க கட்டணம் இல்லாத பேருந்து சேவை, மாதம் 1,000 ரூபாய் உரிமை தொகை, புதுமை பெண் தமிழ் புதுவன் திட்டத்திலே மாதம் 1,000 ரூபாய், காலை உணவு திட்டம், இப்படி திட்டங்கள் எல்லாம் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் உருவாக்கவில்லை என்று சொன்னாங்க பாருங்க. 100 நாள் வேலை இப்படியே போச்சுன்னா உயிரை விட்டு போடுறாங்க. இந்த வார்த்தையை கேட்கலாமா? உங்களை 3வது முறை இந்த நாட்டினுடைய பிரதமராக கொண்டு வைத்திருக்கக்கூடிய மக்களுடைய வாயிலிருந்து இப்படி வார்த்தைகள் வரலாமா?
மக்களை காப்பாற்றுவதற்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா சார். இல்ல தமிழ்நாட்டிலிருந்து எங்களுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கலங்கிற அந்த சூழல் தான் பாஜக இப்படி வஞ்சிக்குதோ, ஒரு அரசியல் பார்வையோடு அணுகுதோங்கிறத முதலமைச்சர் கூட அரசியல் பார்வையோடு அணுகுகிறார்கள்ங்கிற குற்றச்சாட்டை அவங்க வச்சிருந்தாங்க. நான் நிறைவான பார்வை எடுத்துக்கிறேன். ரொம்ப சுருக்கமாக சார், ஒரே ஒரு கேள்வி. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி திமுக வந்து தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க 150 நாளா அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை உயர்த்துவோம், அது 300 ரூபாய்க்கு மேல வந்து சம்பளம் தருவோம், பேரூராட்சிக்கும் விரிவுபடுத்துவோம்னு பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? ரொம்ப சுருக்கமா ப்ளீஸ். பேரூராட்சிகளுக்கு மாதிரி திட்டங்கள் செயல்படுத்த தொடங்கியாச்சு. ஓகே. என்ன ஒரு நம்பிக்கை தான். எப்படின்னா ஒரு திட்டம் வந்து நம்பிக்கை தான். இப்ப அது வந்து அதாவது மாதிரி பேரூராட்சிகளை எடுத்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டார் முதலமைச்சர். நீங்க இதுக்கிடையில இந்திய கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய 100 நாள் திட்டம், அதாவது ஒரு குடும்பத்துக்கு 100 நாள் வேலை கொடுக்கணும் சார். இன்னைக்கு 42 நாள்ல இருந்து 56 நாளுக்குள்ளதான் கொடுக்க முடியுது. என்ன காரணம்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பெண்டிங் அந்த 4034 கோடி இப்படி தொடர்ந்து நிறுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா 100 நாள் வேலையவே இன்னைக்கு 42 நாள்ல இருந்து 56 நாளுக்கு கொண்டு போயாச்சு. 150 நாள் கொடுக்கணுங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம். நீங்க தொடர்ந்து இந்த திட்டத்திற்கு படிப்படியாக அந்த ஊதியத்தை படிப்படியாக உயர்த்தி கொண்டே போயிருந்தால் 150 நாள் கொடுத்திருக்கலாம். நிச்சயமா. அப்ப இதற்கும் காரணம் ஒன்றிய பாஜக தான் அப்படிங்கிற அந்த விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுது. ஆதிராமுல்லை மேடம், திட்டத்தை காப்பாற்றுவதற்கே போராடிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா சார், நிச்சயமா. ஆதிராமுல்லை மேடம், அவங்க லட்சுமி பேசினாங்க, உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்துச்சு மேம்? அதுதான், ஒரு பிரதமர் என்பவர் வந்து ஒரு அம்மா எப்படி எல்லா குழந்தைகளையும் ஒரே மாதிரி பார்க்கணும், அதே மாதிரி தான் ஒரு பிரதமர் எல்லா மாநிலத்தையும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டிய கடமை அவருக்கு உண்டு. ஆனால் அந்த கடமையிலிருந்து வழுவுகிறார் அப்படிங்கிறது தான் இதில் வந்து நிதர்சனமான உண்மை. அதுவும் இந்த பசியோட இந்த இதில் தமிழ்நாடு ரொம்ப சிறப்பானது என்ன அப்படின்னா, பெண்கள் இப்போது பாதுகாக்கப்படுகிறார்கள் எல்லா வகையிலுமே. 1000 ரூபாய் கொடுப்பதாக இருக்கட்டும், அல்லது இந்த 100 நாளில் 86% பெண்கள் போது பெண்கள் எல்லோரும் அந்த திமுகவை சப்போர்ட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெண்கள் வந்து மாறி இருக்கிறது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. அந்த உண்மை வந்து கொஞ்சம் சுடும் மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு சுடும். அந்த சுடுவதனால ஒருவேளை அந்த பெண்களுடைய அந்த அடிப்படையில் நம்ம கையை வச்சாதான், அந்த பசிக்கு வயிற்றுக்கு சோறு கிடைக்காம இருந்தாதான் ஒருவேளை நம்ம பக்கம் மாறலாமாங்கிற ஒரு அந்த மாதிரியான ஒரு நோக்கம் கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏழைகளுடைய வரி பணத்தை ஒரு கையெழுத்தில் மற்றவர்களுக்கு மாற்ற, ஒரு தனியாருக்கு மாற்ற முடிகிற அந்த ஒன்றிய அரசால் ஏன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான திட்டம், அடிப்படை திட்டம், பசியாற்றக்கூடிய திட்டம், அந்த திட்டத்துக்கு நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு சிரமத்தை கொடுத்துட்ருக்குறீங்க, ஏழைகளுடைய கண்ணீரில் நீங்கள் வந்து சந்தோஷத்தை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் இது இதனுடைய எதிர்பார்ப்பு நம்ம அரசியலில் 2026 ஏதாவது விளைவாக வரலாம் அப்படிங்கிற எண்ணமாக இருக்கலாம். ஆனால் இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு திட்டமாக நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த கண்ணீர் சாப்பாட்டுக்குள்ள, ஏன்னா நான் நேரில் பார்த்த பெண்களும் அந்த மகிழ்ச்சியை பார்க்குறேன், இப்போ அழுகையை பார்க்குறேன். இது ரெண்டுக்குமான முரண் நான் வந்து பார்க்க முடிகிறது. அந்த முரண்பாடு எவ்வளவு துன்பத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நமக்கு பார்க்க முடியுது. ஏன்னா அதுவும் கைவிடப்பட்ட, பெரும்பாலும் நான் பார்த்தவர்கள் கூட எல்லாருமே ஆதரவு இல்லாத பெண்களை அவங்க பேசும்போது கூட சொன்னாங்க, அதான் பிள்ளை சோறு போடுறதுக்கான சூழல் இல்லை அப்படின்னு. அதே போல சில பெண்கள் வந்து சொன்னாங்க, நான் இது மூக்குத்தி வாங்கிக்கிட்டேன், நான் வந்து இப்போ யார்கிட்டையும் கேட்காம சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடிய பெண்களையும் நம்ம பார்க்க முடிந்தது என்று சொல்லும்போது, தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய பெண்களை உருவாக்கியது அதே இது இந்த சம்பளம் வந்து அவங்கள தன்னம்பிக்கையிலேருந்து வலுவக்கூடிய ஒரு நிலையில் கொண்டு போய் வைத்திருக்கிறது என்ற நிலையில். அப்போ அரசியல் வந்து ஏற்றத்தாழ்வே பெண்களால் தானே எல்லா இடத்துலையுமே நிர்மாணிக்கப்படுகிறது. ஒரு அரசியல் தீர்மானம் என்பது கூட பெண்கள் தான் பெரும்பான்மை. அதில் வந்து கை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமாக நான் இதை பார்க்குறேன். நிச்சயம். அப்போ பிரதமர் மோடி அப்படிங்கிறவர் எல்லா மாநிலத்தையும் சரிசமமாக பார்க்கணும், ஆனால் அதுலேருந்து வடிவு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் வந்து முன்னிறுத்துறீங்க. நிறைவு சுற்று கேட்கணும்னு விருப்பம் தான், ஆனால் நேரம் இல்லை, இவே பண்ண விட மாட்டார். அவர் சுருக்கமாக, காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு கொடுக்க உங்கள்கிட்ட பணம் கிடையாது, கல்விக்கு கொடுக்க வேண்டிய பணம் உங்கள்கிட்ட கிடையாது, சரி, பிற நலத்திட்டங்களுக்கு பணம் கொடுக்க உங்கள்கிட்ட பணம் கிடையாது. ஆனால் அதானி அம்பானிக்கு நீங்கள் 7 ஆண்டுகளில் இலவசமாக தள்ளுபடி பண்ண பணம் இருக்கு இல்லையா, அது 19 கோடி லட்சம் சொன்னீங்க. இந்த 16 லட்சம் கோடி நாங்க கேட்கறது வெறும் 4034 கோடி கொடுக்க உங்களுக்கு தகுதி இல்லை, திறமை இல்லை, அது நேர்மை இல்லை. ஆனா அதானி அம்பானிக்கு 16 லட்சம் கோடி நீங்க தள்ளுபடி பண்ணீங்களா? இதுல இருந்து உங்களுக்கு தெரியுது இந்த ஒன்றிய அரசு எப்படி செயல்படுகிறது என்பது. இன்னும் ஒரே ஒரு வார்த்தை, நீங்க 1000 சதி திட்டங்கள் தீட்டினாலும்
தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய பெருமையை உங்களால் சீரழிக்க முடியாது. நீங்கள் 1000 சதி திட்டங்கள் தீட்டினாலும் திமுகவுடைய அரசு உடைய சாதனைகளை உங்களால் முறியடிக்க முடியாது. ரைட், நிச்சயமா. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப நிறைவான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. மக்களினுடைய அந்த கோபங்கள், அவங்களுடைய வேதனைகள் பாஜக அரசு கேட்கணும் அப்படிங்கிறது தான். கேட்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பங்குண்ட விருந்தில் எத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.